ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சொல்லி போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொல்லி போகாமல் முன் செல்லவே, உலகமும் அவிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அவிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எனது அன்பு இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துதலையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சகலவித ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தாராளமாக தருகிறார். வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறார். கடந்த 2 வார காலங்களாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற தலைப்பின் கீழே
நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு செய்வார் என்ற அடிப்படையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முதல் நாளிலே கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்த அற்புதத்தை வைத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கச்சாடியிலே தண்ணீரை நிரப்ப வேண்டியது நம்முடைய வேலை, அதை தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வேண்டியது அவருடைய வேலை. இரண்டாவது நான் உங்களிடத்திலே சொல்ல ஆரம்பித்தேன், கல்லை புரட்டி போட வேண்டியது நம்முடைய வேலை. 4 நாள் மரித்து நாரிப்போன சடலமாகிய லாசுவை உயிரோடு கூட எழுப்ப வேண்டியது அவருடைய வேலை. இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை மையமாக வைத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். வாசிக்க கேட்போமா? அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 5 அப்பமும் 2 மீனையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசங்களை ஜனங்களுக்கு பல இடங்களிலே போய் பிரசங்கிக்கிறவராக, உபதேசிக்கிறவராக காணப்படுகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அவ்விதமாக ஒரு கிராமத்தின் அருகாமையிலே அவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், நேரம் போனதே தெரியவில்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே தேவனுடைய ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது நேரம் போறதே தெரியல. காரணம், தேவனுடைய வார்த்தைகள் தேவ பிரசனங்கள். நேரம் அதிகமாய் கடந்து போனது. சீஷர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. அவர்கள் வந்து சொன்னார்கள், ஐயரே, நேரமாய் போச்சே, இவ்வளவு ஜனங்களும் தங்களுடைய வீடுகளுக்கு போய் தங்கள் காரியங்களை கவனிக்க வேண்டும், அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீஷர்கள் தான் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு சில நன்மைகளை சபைக்குள் செய்யக்கூடாதபடிக்கு, ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எதிர்த்து தன்னுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவின் சீஷர்கள் போய் தான் சொல்லுகிறார்கள் இயேசுவிடத்துல, நேரம் ஆயிட்டு, இவங்களெல்லாம் போக விடும். அப்பொழுது இயேசு சொன்னார், இவர்களுக்கு இவளை நான் சும்மா போக விட விரும்பல, இவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து அனுப்புங்க. சீஷர் சொல்லுவார், இத்தனை பேருக்கும் ஆகாரங்கள் எங்க போவது, என்ன எங்கே போய் வாங்க போக முடியும், எவ்வளவு பணம் ஆகும்? உலக மனித சுபாவங்கள் உடையவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உண்டாகும். எவ்வளவு பணம் ஆகும், எவ்வளவு நேரமா வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற தேவ பிள்ளைகள், தேவனிடத்திலிருந்து நன்மை கிடைக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன விதத்தில் ஆகிலும் நம்முடைய நேரங்களை செலவு பண்ணுவோம் ஆண்டவரோடு என்றுதான் அநேகர் வாஞ்சிக்கிறதும் உண்டு, அநேகர் விரும்புவதும் உண்டு. அதற்காக ஓடுகிறார்கள். சரி, அது இருக்கட்டும். இருந்தாலும் சீஷர்கள் தேடி போன போது அங்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. அந்த 5 அப்பம் 2 மீன்களையும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, அதை கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் என்று இயேசு சொன்னார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சீஷர்கள் வாங்கிக் கொண்டு இயேசுவிடத்தில் கொடுத்தார்கள். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உங்களுக்கெல்லாம் இவர் என்ன செய்ய போறார்? பணம் கேட்க போறாரு, பணத்தை கொடுக்க சொல்ல போறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். நான் அதை சொல்லுகிறவன் அல்ல.
நாம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கிறதை அவர் வாங்கி அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எதை கொடுக்க வேண்டும்? முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன், ஆண்டவரை பாடுகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருப்பதில்லை. தேவனோடு கூட நாம் இணைந்திராதபடிக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவரிடத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் அடிமை, என் வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரம் முழுவதையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். பலிபீடமாகிய உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை மேன்மைப்படுத்தும், என்னை நீர் உயர்த்தும் என்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமானால் அவர் அங்கிருந்துதான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பேதுரு இயேசுவை தூரத்தில் பின் சென்று கொண்டது போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தூரமாய் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். ஆனா இயேசுவை குறித்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய இருதயங்களோ, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு பெயரை புகழை நாம் அனுபவிக்கலாம், எவ்வளவு நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பலாம், எவ்வளவு சொத்துக்களை சேர்க்கலாம், அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு இருதயத்தை நிரம்பி இருக்கிறதே தவிர அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் இல்லை, இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அனுபவங்களும் இன்னைக்கு இல்லை. ஆகவே தான் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்னைக்கு தீராத பிரச்சனைகள், கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் துன்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் வேதனைகள், பயங்கரமான சண்டைகளும் பிரச்சனைகளும் எங்கு நடக்கிறது? கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் தான் நடக்கிறது. காரணம் என்ன? இயேசுவிடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காததினாலே, இயேசுவின் கரத்தில் தங்களை அர்ப்பணிக்காததினாலே, தங்கள் மனம் விரும்புகிறபடி வாழ்கிறதுனாலே. ஒரு காரியத்தை செய்கிறோமே, என் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அந்த காரியத்தை குறித்து விசாரித்து செய்வோமா என்ற எண்ணங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்குள் இல்லை. மனது மாம்சமும் விரும்புகிறபடி தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு அநேகர் தங்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். தங்கள் சுய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஜெபிக்கிறார்கள். தங்கள் உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுவோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள், இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவின் கரத்திலே கொண்டு கொடுக்கப்பட்ட போது இயேசு அதை கரங்களிலே வாங்கினார், அதை பார்த்து ஜெபித்தார், அதை பிட்டார், இந்த ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய கையில உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது ஒரு பூரண சந்தோஷம், ஒரு பூரணமான திருப்திகரமான வாழ்க்கை, பூரண சமாதானம், பரிபூரணமான நிம்மதி, மன நிறைவு. இவைகளை அவர் இந்த உலகத்தில் கொடுக்கிறார். இயேசு அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி ஆசீர்வதித்து சீஷர்கள் கொடுத்தார். இவ்வளவு ஒழுங்கா உட்கார சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். அவள் எல்லாரும் சாப்பிட்டார்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் கொடுத்தா திருப்தியா கொடுப்பார். அறகுறையாய் கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல. அவர் நிறைவாய் திருப்தியாய் கொடுப்பார். எதை கொடுத்தாரு? திருப்தியா கொடுப்பார். சமாதானமும் அறகுறை சமாதானம் இல்ல, திருப்தியா கொடுப்பார். சந்தோஷமும் நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுங்க. உங்களுடைய எண்ணங்களை இயேசுவுக்கு கொடுங்க. நான் ஒரு பாவி என்று சொல்லுங்க, நான் ஒரு குறை உள்ளவன் என்று சொல்லுங்க. நான் ஒரு குறை உள்ளவளாக இருக்கிறேன்,
நான் பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன், பலவீனப்பட்டவளா இருக்கிறேன். உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதில்லை. தங்களுடைய உள்ளான மனிதனின் செய்கிற தவறுகளை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நான் சொல்லுகிறேன், எந்த சூழலை நம்முடைய தவறு நடந்தால் தவறுகளை ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க சொன்னபோது ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். 2 அப்பம், 2 மீன், 5 அப்பம். ஏறக்குறைய புருஷர்கள் 5000 பேர். அப்படி என்றால் மனைவிகள், பிள்ளைகள் குறைந்தது சுமார் 25000 பேருக்கு மேலாய் அவர்கள் திருப்தியாக புசித்து மீதி 12 கூட நிறைய அப்பத்தையும் மீனையும் எடுத்தார்கள். அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். அன்றைக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன்னுடைய வேலைகளிலே அற்புதம் செய்ய விரும்புகிறார். பண பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டிருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். காரணம், அற்புதத்தின் தெய்வம். அவர் உன்னை நேசித்து அவர் உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு உன்னுடைய இருதயத்தை கொடு. வேற ஒன்னே அவர் உனத்துல கேட்கறது இல்லை. மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அந்த இருதயத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற எந்த இடமானாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக அந்த இடத்தில் நாம் காணப்பட முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். எந்த பாவியையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளவு தவறு பண்ணினாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரிடத்துல போய் நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே, நீ மனுஷனிடத்துல போய் அறிக்கையிட வேண்டாம். மனுஷனிடத்தில் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனிடத்தில் உன்னுடைய தவறுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் அருள்நாதர் இயேசுவிடத்திலே போய், நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் இந்த தவறை செய்துட்டேன் சுட்டி காட்டி சொல்லு. பொதுவாக அநேகர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேனானால், நான் தவறு செய்தேனானால் என்ன மன்னிச்சலாம். ஏதோ இவர் பாவம் செய்யாதது போல, ஆண்டவர் இவன் பாவம் செய்தென்று சொல்லுகிறது போல அவர்கள் தங்களுடைய ஜெபங்களை செய்கிறார். இல்லை, பாவம் செய்கிற இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் இயேசு. அவருடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை இயேசுவை கையில கொடுத்து பாருங்க. மனுஷன் கையில கொடுக்காது. உலகத்துல யாரையும் நம்பாதுங்க. நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் வேல் பற்றுதலாயிருப்பதனால என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, என் குடும்பத்துல கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில துன்பம் இருக்கிறது. ஆண்டவரே என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதம் செய்து ஜனங்களை திருப்தியாக நடத்தினாரே அந்த தேவன் இன்றைக்கும் இந்த வினாடியும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வினாடியிலே உன் குடும்பத்துக்குள்ளே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். எதிர்பார்க்கிறேன், என் மகனே நீ என்னிடத்தில் வர மாட்டேங்கிறாயா? நீ என்னை நேசிக்க மாட்டாயா? என்னை தேடி வர மாட்டாயா? உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? அன்போடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் அழைப்புக்கு இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த பாவியையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எப்பேற்பட்ட தவறு, ரகசிய தவறு செய்தாலும் பரவாயில்ல, பகிரங்கமான தவறு செய்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் விட்டு விடுறேன்ப்பா, உங்களுடைய பாதத்தில் வருகிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். அள்ளி
கெட்டி முத்தமிட்டு உனக்கு அந்த சந்தோஷத்தின் மகிமையை கொடுத்து உன்னை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த ஜனங்கள் திருப்தியாக வசனத்தையும் கேட்டாங்க, தன்னுடைய ஆகார திருப்தியாய் புசித்து தங்களுடைய இல்லங்களுக்கு போனார்கள். அந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை செய் மகனே, நீங்கள் செய்ய வேண்டியதை செய் மகளே. நாம் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பித்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். விசுவாசி இந்த வார்த்தையை. மனுஷன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க, மனுஷன் மேலெல்லாம் விசுவாசம் வைக்கிறீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் மேலே உன் நம்பிக்கையை வைத்து அவருடைய முகத்தை பார். ஒரு நாளும் அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். வேதமே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26-27 கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் இந்த பூமியிலையும் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவை கொடுத்து அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். கச்சாடியில தண்ணீரை நிரப்ப வேண்டியது நம்முடைய வேலை. கல்லை புரட்டி போட வேண்டியது நம்முடைய வேலை. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவின் கரத்தில் கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. மற்ற அற்புதம் இயேசு செய்வார். தண்ணீரை திராட்சசமாக்குறது அவருடைய வேலை. மரித்து 4 நாளாய் நாரிப்போன சரீரமாய் லாசரு உயிரோடு எழுப்புறது அவருடைய வேலை. 5 அப்போ 2 பேரை சுமார் 25,000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைக்க வைக்கிற வேலை அவருடைய வேலை. அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் இருந்தாலும் சிறுவனை கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஜீவியத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய நிலைகளிலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். உலக பிரகார நிலைகளில் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாய் நடைபெற வேண்டும். என் பிள்ளைகளுடைய படிப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக வேண்டும். என் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நீ கண்ணீரோடு கூட அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயானா இந்த ஜெப வேளையிலே உனக்கு ஒரு அற்புதத்தின் மேன்மை வெளிப்படும், ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். அவர் அற்புதம் செய்கிற ஒரு தகவல். ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான குடும்பத்தாருக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதியும். சிறு வயதிலிருந்து உம்மை அறிகிற அறிவிலே வளரும்படி அவர்களுக்கு நீ உதவி செய்யும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப நாட்களிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தங்களை கிறிஸ்துக்களை பாதுகாத்துக் கொள்ள, பாவத்துக்கும் பாவத்தினுடைய இச்சைகளுக்கும் மாயைக்கும் தங்களை ஒப்புக்கொடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். பெரியவர்களுக்காய் முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும். பொருளாதாரத்தை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து, குடும்பத்தின் மேன்மை காரியங்களை குறித்து ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அவர்களை நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். தங்கள் வாழ்க்கை அவர்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை நீர் இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நீரே தஞ்சம் என்று வரும் பொழுது அவர்களை இருக்கிற ஸ்தானத்தில் அவளை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் கரத்தை நீட்டுவீராக. அவருடைய குடும்பங்களில் நன்மைகளை செய்வீராக. வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பார்களானால் இப்பொழுது அவருடைய வியாதிகள் பலவீனங்களை விட்டு மாறும்படி இயேசுவின் நாமத்தில் அவைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை அவருடைய சரீரங்களை பாய்ந்து போவதாக. உச்ச தலைமுள்ள கால் வரை இயேசுவின் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, சுகமாக்குறவர் நீர் மாத்திரமே. பிள்ளைகளை சுகமாக கத்த தங்க வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அந்த மேன்மையின் நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு இருக்கிறவர்களுடைய பாரங்கள் இப்பொழுது விலகி போவதாக. பிசாசின் பிடிகளும் கட்டுகள் இருக்கிறவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாவற்றிலும் பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். மனுஷனுடைய காலில் விழுகிறதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் விழும் பொழுது அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் உங்களுக்கு ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். God bless you.